நானும் ஃப்ரெண்டு திருச்செந்தூர் போகலான்னு பஸ் ஏறியாச்சு. அப்புறம் பெரிய பஸ் ஸ்டாண்ட் போய் அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தர் நான் அவனை மீட் பண்ணிட்டு அப்புறம் ஜங்ஷன் போயாச்சு. இப்போ ட்ரெயின் ஏறியாச்சு. இப்போ நாங்கள் எங்கே கிளம்புனா திருச்செந்தூர் கிளம்பியாச்சு. பஸ்ஸு பப்ஸு பெப்சி நம்ம ஸ்பான்சர் போய் நம்ம ஜீவா நாங்கள் திருச்செந்தூர் கிளம்பியாச்சு. பசி சாப்பிட்டு அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ திருச்செந்தூர் வரீங்கன்னா இந்த ட்ரெயின்லேருந்து ஜங்ஷனில் ஆப்போசிட் வந்தீங்கன்னா அங்கே ரோடு கடை இருக்கும். எப்பவுமே ரோடு காசு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஓசை வந்து உங்களுக்கு 20 ரூபா, முக்கியம் வந்து 10 ரூபா. சூப்பராக இருக்குது. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக திருச்செந்தூர் போகிறீங்க. ஓகே, திருச்செந்தூர் போகலாம் ஆசையாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டா நம்ம திருச்செந்தூர் வந்தாலும் இந்த கோபுரம் பார்த்ததில்ல அந்த நைட் டைம் அழகாக இருக்கும். அதை பாருங்கள். இப்போ நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணிவிட்டு காலைல ஒரு 4 மணிக்கு குடிக்கார வச்சு கோயிலுக்கு போக போகிறோம். என்னென்னா நாங்கள் அவ்வளோ தூரம் திருநெல்வேலியிலேருந்து அங்கேருந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் கஷ்டம் பண்ணி வந்தா. சரி வந்து ஜாலி பீச்சில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இதில் வந்தா. ஆனால் எங்கே இன்னொருத்த வந்தா அவன் என்ன பண்ணுறான்னா எப்படி தூங்குறான் பாருங்க. ஒரு அண்ணா மீன் பிடிச்சிருந்தாங்க. அந்த அண்ணனோட பேச்சை போட்டு அப்படியே அந்த மீனுக்கு கவலை நானே என் ஃப்ரெண்டு உட்காந்துட்டோம். குளிச்சுட்டு 4 மணிக்கு மேலே சாமி பார்க்க லைன் நின்னாச்சு. அப்புறம் கூட்டமாக நல்லா சாமி பார்த்துட்டு 6 மணிக்குள்ள வெளியே வந்துட்டோம். எனக்கிட்ட ஆசீர்வாதம் ஆகிடுச்சு. என்ன என் ஃப்ரெண்டோட தலையில் கொட்டு பாருங்க. ஏன்னா அதோட ஆசை முருகனுக்கு ஒரு கும்பிடு போட்டு கிளம்பியாச்சு. இப்போ திருச்செந்தூர் சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா கூட்டமெல்லாம் அதிகமாக இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஜாலியாக பார்த்துட்டு வந்துட்டோம். அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இன்னும் கிளம்ப போகிறோம் பாய்.